அமித்ஷா கொண்டு வந்துள்ள மசோதாப்படி ஒரு அமைச்சர் தொடர்ச்சியாக 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவரது பதவி தானாகவே காலாவதி ஆகிவிடும். இனி சிறையில் இருந்து கொண்டே முதல்வராகவோ அமைச்சராகவோ எவரும் பதவி வகிக்க முடியாது. கேஜ்ரிவால், செந்தில் பாலாஜி மாடல்கள் முடிவுக்கு வருகின்றன. சட்டப்பேரவையிலிருந்து ஆட்சி செய்யுங்கள், நாடாளுமன்றத்திலிருந்து ஆட்சி செய்யுங்கள். அதுக்கான உங்களை அங்க அனுப்பிச்சிருக்காங்க. உங்களை சிறைச்சாலைக்கு போறதுக்காக மக்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. இது அறம் சார்ந்த விஷயம். ஒருத்தருடைய பதவி பறிபோகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீதிமன்றம் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு வைக்கப்படவில்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. எதிர்க்கட்சிகளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. அவரது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் கதிகலங்கி போயுள்ளன எதிர்க்கட்சிகள். குறிப்பாக ராகுல் காந்தி பொறிகலங்கி போயிருக்கிறார். அப்படி என்ன செய்தார் அமித்ஷா? நேற்று லோக்சபாவில் 3 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்தார். தீவிர குற்ற புகாரில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் தொடர்ச்சியாக காவலில் வைக்கப்படும் பிரதமர், மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவியில் இருந்து நீக்குவதற்கான மசோதாக்கள் அவை. யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா 2025, அரசமைப்பு சாசன 130வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025 என்ற அந்த 3 மசோதாக்களை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்தார். आइटम नंबर 20, 21 और 22 महोदय, मैं प्रस्ताव करता हूं कि भारत के संविधान का संशोधन करने वाले विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति दी जाए. அவற்றில் 130வது அரசமைப்பு சாசன சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சியினர் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. அந்த மசோதா என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். அமித்ஷா கொண்டு வந்துள்ள மசோதாப்படி 5 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ சிறை தண்டனை விதிக்கத்தக்க குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படுகிற ஒரு அமைச்சர் தொடர்ச்சியாக 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவரது பதவி தானாகவே காலாவதி ஆகிவிடும். இது பிரதமர், முதல்வர், மத்திய, மாநில, யூனியன் பிரதேச அமைச்சர்கள் என அனைவருக்கும் பொருந்தும். மசோதாவில் உள்ள சட்ட பிரிவுகளின்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி 30 நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் பிரதமர் இருந்தால் அவரை ஜனாதிபதியோ, முதல்வர் இருந்தால் அவரை ஆளுநரோ, யூனியன் பிரதேச முதல்வர் இருந்தால் அவரை துணைநிலை ஆளுநரோ நீக்குவார்கள். 31வது நாள் வரை ராஜினாமாவோ பதவி நீக்கமோ எதுவும் நடைபெறவில்லை என்றால் 32வது நாளில் சிறையில் உள்ள அமைச்சரின் பதவி தானாகவே சட்டப்படி காலாவதி ஆகிவிடும். இதன் மூலம் இனி சிறையில் இருந்து கொண்டே முதல்வராகவோ அமைச்சராகவோ எவரும் பதவி வகிக்க முடியாது. சிறையில் இருந்து கொண்டே ஆள முடியாது. அதாவது கேஜ்ரிவால், செந்தில் பாலாஜி மாடல்கள் முடிவுக்கு வருகின்றன. இந்த மசோதா தொடர்பாக அமித்ஷா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். அரசியலில் நேர்மையை கொண்டு வருவதும் பொது வாழ்வில் சரிந்து கொண்டிருக்கும் அறத்தை உயர்த்துவதும் இந்த மசோதாவின் நோக்கம். இந்த மசோதாவில் முதலில் பிரதமர் பதவி உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் பிரதமரையும் மசோதாவில் சேர்க்க வேண்டுமென மோடி கேட்டுக்கொண்டார். எனவே இந்த மசோதா பிரதமருக்கும் பொருந்தும். பிரதமரோ, முதல்வரோ, அமைச்சரோ யாராயினும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போது ஆள முடியாது. இனி பிரதமரோ, முதல்வரோ, அமைச்சரோ எவராயினும் சிறையில் இருந்து கொண்டு அரசாட்சி நடத்த முடியாது. ஆட்சியில் இருப்போர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தாங்களாகவே ராஜினாமா செய்து விடுவார்கள் என்று அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கிய சான்றோர்கள் நம்பினர், எதிர்பார்த்தனர். ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் ராஜினாமா செய்யாமல் சிறையில் இருந்து கொண்டே ஆட்சியை நடத்துவார்கள் என்பதை அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. பதவி இழந்த அமைச்சருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டால் அவர் மீண்டும் தன்னுடைய பழைய பதவிக்கு திரும்பலாம். ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கும் போதே ஆட்சியை நடத்துவது நியாயம்தானா என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும் என்று அமித்ஷா கூறினார். முன்னதாக இந்த மசோதாக்கள் அவையில் அறிமுகம் செய்யப்பட்டவுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வழக்கம் போல கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவையின் மையப்பகுதியில் கூடி முழக்கங்களை எழுப்பியபடி அமளியில் ஈடுபட்டனர். சில உறுப்பினர்கள் அந்த மசோதா நகல்களை கிழித்து அவையில் மசோதாவை அறிமுகம் செய்து உரையாற்றி கொண்டிருந்த அமித்ஷா முன்பாக தூக்கி எறிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது மத்திய அமைச்சர்கள் ரவ்னித் சிங் பிட்டு,
கிரண் ரிஜிஜு உள்பட ஆளுங்கட்சி எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் சிலர் அவையின் மையப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி எம்பிக்களின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவை காவலர்கள் அமித்ஷாவுக்கு அரணாக நின்றனர். இத்தனை அமளிகளுக்கு மத்தியில் உறுப்பினர்களின் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மக்களவையை சேர்ந்த 21 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த 10 உறுப்பினர்கள் என 31 உறுப்பினர்களை கொண்ட அந்த கூட்டுக்குழு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளது. மசோதாவை எதிர்த்து பேசிய காங்கிரசின் KC வேணுகோபால் குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக இருந்தபோது அமித்ஷாவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியலில் அமித்ஷாவின் நன்னடத்தை சந்தேகத்துக்குரியது என்றார். Can I ask a question to the Honorable Home Minister? When he was the Home Minister of Gujarat, he had been arrested, sir. Whether he took the morality of that அதற்கு பதிலளித்த அமித்ஷா அந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கைக்கு முன்பாகவே மாநில உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா செய்தேன். பின்னர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து நீதிமன்றம் முழுமையாக என்னை விடுவித்த பிறகே மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றேன். தீவிர குற்ற புகார்களை எதிர்கொள்ளும் போது வெட்கமின்றி அரசமைப்பு பதவிகளை தொடர்ந்து வைக்க முடியாது என்று பதில் சொன்னார். माननीय अध्यक्ष जी, मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूं। मुझ पर झूठे आरोप लगाए तब अरेस्ट होने के पहले मैंने नैतिकता के मूल्यों का हवाला देकर इस्तीफा भी दिया और जब तक मैं कोर्ट से निर्देश नहीं हुआ कोई संविधान पद मैंने स्वीकार नहीं किया। क्या सिखाते हैं नैतिकता में? மொத்தத்துல பார்த்தா மிக மிக முக்கியமான மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் குளறுபடி முறைகேடு என்று சொல்லிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சிகள் இப்போது அதை கைவிட்டு விட்டு அமித்ஷா தாக்கல் செய்திருக்கக்கூடிய மசோதாக்களை நோக்கி திரும்பியுள்ளன. சோ எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் எதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் அஜெண்டாவை இந்த இரட்டையர்கள் தீர்மானிக்கிறார்கள். அது புலனாகி இருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்படாதவரை எந்த ஒரு தனிநபரும் அப்பாவிதானே, எனவே பதவி பறிப்பு என்பது தண்டனையாகி விடாதா? சரி, ஆனா அதுல இந்த மசோதாலேயே ஒரு கிளாஸ் இருக்கு. என்னன்னா, ஜாமீன் கிடைத்து விட்டால் மீண்டும் அவர் அந்த பதவிக்கு திரும்பலாம்னு இருக்கே, அதையே நீங்க கணக்குல எடுத்துக்கல. இது அடிப்படையில என்னன்னா மொராலிட்டி சம்பந்தப்பட்ட அறம் சார்ந்தது. உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கோ இல்லாட்டி நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க சட்டப்பேரவையில் இருந்தும் நாடாளுமன்றத்தில் இருந்தும் தான் இந்த தேசத்தையோ மாநிலத்தையோ ஆட்சி செய்ய முடியும். ஜெயில இருந்து ஆட்சி செய்யலாமா? அதற்காகவா மக்கள் உங்களை எம்பவர் பண்ணாங்க? இதனுடைய நோக்கம் சிறையிலிருந்து நீங்கள் ஆளக்கூடாது என்பதுதான். சட்டப்பேரவையிலிருந்து ஆட்சி செய்யுங்கள், நாடாளுமன்றத்திலிருந்து ஆட்சி செய்யுங்கள். அதுக்கான உங்களை அங்க அனுப்பிச்சிருக்காங்க. உங்களை சிறைச்சாலைக்கு போறதுக்காக மக்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படின்னா சிறைச்சாலையில இருக்கிற காலத்துல நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது. திரும்பவும் சிறைச்சாலை விட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்க ஆட்சி செய்யலாம். அதுவும் அந்த மசோதால இருக்கே. சிறையில் இருக்கும் போது ஆள முடியாது. இது அறம் சார்ந்த விஷயம். ஒருவேளை எதிர்க்கட்சிகளுக்கு அறத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். அவங்க இந்த கேள்வியை கேட்கலாம். அதாவது தன்னுடைய பிரதிநிதியாக ஒருவரை மக்கள் சட்டப்பேரவைக்கோ இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்துக்கோ அனுப்புகிறார் இல்லா, அதனுடைய பொருள் என்ன? அவரிடமிருந்து மக்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். அது நல்லாட்சியை எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் ஒரு 5 ஆண்டுகளோ அதற்கு மேலோ தண்டனை பெறக்கூடிய அளவிலான ஒரு குற்றச் செயல்களை புரிந்த பிறகு அவர் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு துரோகம் செய்து விட்டார் என்று பொருள். அவர் திடீர்னு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட உடனே அவர் பதவி பறிப்பு எதுவும் கிடையாது. இந்த மசோதாவின்படி ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள அவர் ஜாமீன் வாங்கி இருக்கணும். அந்த ஜாமீனை பெறவில்லை என்றால் 32வது நாள்ல, ஏன்னா 31 நாள்ல அதுக்குள்ள ஜனாதிபதியோ இல்லாட்டி கவர்னரோ இல்லாட்டி லெப்டினன்ட் கவர்னரோ ஏதோ நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களும் நடவடிக்கை எடுக்கல, லேப்ஸ் ஆகிட்டே போகுதுன்னா 32nd டேல அந்த சிறையில் இருக்கிறவருடைய பதவி தானாகவே சட்டப்படி காலாவதி ஆகிவிடும். அதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. அவ்வளவுதான்.
இந்த மசோதா என்பது கைது செய்யப்பட்டவர்களின் பதவி பறிபோவது தொடர்பானது. ஆனால் விரும்பிய நபரை கைது செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்கிறாரே ராகுல். இந்த சட்டம் எதற்கு வழிவகை செய்தாலும் சரி, கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறவருக்கு ஜாமீன் வழங்குவதா இல்லையா என்பதை எந்த அரசும் தீர்மானிப்பது. அது நீதிமன்றத்தின் கையில் இருக்கிறது. 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய பதவி தப்பிவிடும், உங்கள் பதவி பறிபோகாது. ஜாமீன் அவருக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை தீர்மானிக்கிற இடத்தில் மோடி இல்லை, எந்த அரசும் கிடையாது. அதை நீதிமன்றம் தானே தீர்மானிக்கிறது. சோ உண்மையை சொல்றதுன்னா ஒருத்தருடைய பதவி பறிபோகுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் நீதிமன்றம் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு வைக்கப்படவில்லை. மோடியே நினைச்சாலும் அது தீர்மானிக்க முடியாது, ஒரு நீதிமன்றம் தீர்மானிக்கும். அப்படிங்கிறப்போ முழுக்க முழுக்க ஒருத்தருடைய பதவிக்காலம் பறிபோகிறதா இல்லையா என்பதை நீதிமன்ற வரம்புக்குள் இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறது. இதுல என்ன பழிது இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னொன்னு, சிறையில் இருக்கிறப்ப அவருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டு திரும்ப வெளியில வந்து திரும்ப அந்த பதவியை தொடரலாம் என்கிற ஷரத்து இந்த மசோதால இருக்கே. அதை பற்றி ராகுல் பேசல. இது பழிது இருப்பதற்கானது என்று எப்படி சொல்லுகிறார்? அவருக்கு அவங்க பாட்டி ஞாபகம். இந்திரா காந்தி காலத்துல விசாரணையே இல்லாமல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலாம். 22 மாதங்கள் எமர்ஜென்சி பீரியட்ல அத்தனை மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து வைத்திருந்தார், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போலீஸ் சந்தேகப்பட்டுட்டா போதும், அதுதான் அடிப்படையே, உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த அராஜகத்தை பண்ணது காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்துல. அவருக்கு அந்த பாட்டி ஞாபகம் நிறைய இருக்கிறதுனால அது மாதிரி இருக்குன்னு எல்லோரையும் நினைத்துக் கொள்ளுகிறார். அவர் சரியாக இந்த மசோதாவை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பதவி நீக்கம் என்பதை நீதிமன்ற வரம்புக்குள் கொண்டு வந்திருக்கிறது இந்த மசோதா. ஒருத்தருடைய பதவி போகுமா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க போகிறது. மத்திய அரசு தீர்மானிக்கல, மாநில அரசு தீர்மானிக்கல, பிரதமர் தீர்மானிக்கல, உள்துறை அமைச்சர் தீர்மானிக்கவில்லை, நீதிபதி தீர்மானிக்க போகிறார். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த மசோதாக்கள் மூலம் அரசுகள் சீர்குலைக்கப்படும் என்கிறாரே ஓவைசி. எப்படி அரசு சீர்குலைக்கப்படும் எனக்கு ஒன்றும் புரியல. இது அடிப்படையில் அறம் சார்ந்தது. நீங்க சிறைக்கு போயிட்டு சிறையில உட்காந்துட்டு ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறாங்க. இதுல என்ன அரசு சீர்குலைக்கப்படும்? இப்ப செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார், சிறையில் இருக்கும் போதே அமைச்சராகவும் தொடர்ந்தார். இப்ப செந்தில் பாலாஜி தொடர்பான விசாரணையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கூறினர் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போக ஆசைப்படுகிறாரா, அமைச்சராக இருக்க ஆசைப்படுகிறாரா? ஏதேனும் ஒன்றை சரியாக அவர் தேர்வு செய்ய வேண்டும். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்னா அவரை நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம், திரும்ப பழைய நிலை வந்து. இல்ல சிறையை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறினது. இப்படி அவங்க சொன்னதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய எசன்ஸ் என்ன? சிறையில் இருந்து கொண்டே ஒருவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்பது இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற போது அந்த விசாரணைக்கு உட்பட்ட ஒருவரை அமைச்சராகவும் இருப்பது அப்படிங்கிறது அந்த வழக்கு விசாரணையை பாதிக்கும். அந்த விசாரணை தொடர்பான சாட்சியங்களை கலைப்பதற்கு ஏதுவாகிவிடும். அவர் ஒரு அமைச்சரா ஒரு அதிகாரம் மிக்க பதவியில இருக்கிறப்போ அவர் நினைச்ச சாட்சிகளை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். அப்படிங்கிறப்போ அந்த விசாரணை எப்படி நேர்மையாக நடக்க முடியும்? அப்படின்னா அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும். இதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டது. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன அன்றைக்கு கூறினார்களோ அந்த ஸ்பிரிட்ல தான் இந்த மசோதாவை டிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த மசோதா கூட கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டு இருக்கணும். ஜாமீன் கிடைச்சிட்டாலே அமைச்சர் பதவி உண்டு என்று சொல்லுகிறது இந்த மசோதா. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறினது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அவர் சிறையில் இல்லாத நிலையிலும் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மசோதா சிறையை விட்டு வெளியில வந்துட்டீங்க, உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிட்டாலே அமைச்சராக இருக்கலாம்னு சொல்லுகிறது. அதனால எதிர்கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு இந்த மசோதா அவ்வளவு கடுமையானது அல்ல, இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா இதுக்கே எதிர்கட்சிகள் இந்த அலறாங்க. இதை மத்திய அரசு ஏன் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது? இல்ல, அரசியல் ஆயுதமா பயன்படுத்தவே முடியாதே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா இதுல ஒருத்தருடைய பதவி நீக்கம்ங்கிறது எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது? ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத வச்சுதான். 30 நாட்களுக்குள்ள ஜாமீன் கிடைச்சிட்டா அவரை நீங்க பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல நீதிமன்றமும் நீதிபதிகள் மட்டும்தான் இருக்கின்றனர். அப்படிங்கிறப்போ அதுல எந்த ஒரு அரசுமே ரோல் பிளே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு பழிதீர்க்கும் நடவடிக்கையாக மத்திய அரசு
இந்த சட்டத்தை கையில் எடுக்க முடியும். தமிழக அமைச்சர்கள் பலர் மீது இடி வழக்கு இருக்கிறது. இடி வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது மத்திய அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இடி துறையானது ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிடுகிறது. அப்படி ஜாமீன் மறுக்கப்படும் தானே இது ஒரு அரசியல் ஆயுதமாகதா? வழங்கக்கூடாதுன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க, வழங்கணும்னு இவங்க தரப்புலையும் சொல்லுவாங்கல்ல. ரெண்டு தரப்பும் தானே, ரெண்டு பேரும் லாயர்ஸ் வச்சு தானே பேசுறாங்க. ஜாமீன் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் நீதிமன்றத்து கையில தானே இருக்கு. ஆர்கியூ பண்ற லாயர் கையில இருக்கா? ஆர்கியூ பண்ற மத்திய அரசு தரப்புல இருக்கா? இப்போ குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த அமைச்சர் தன் பக்கத்து நியாயத்தை பேசுறதுக்கு வழக்கறிஞரை நியமிக்காம இருக்காரா? அவங்க சைட்லயும் தானே பேசுறாங்க. ரெண்டு தரப்பையும் ஆராய்ந்து கடைசியில் நீதிபதி தானுங்க முடிவெடுக்க போறார். மோடி முடிவெடுக்கலையே. ஏதோ ஒரு அமைச்சரின் மீது இடி ஒரு வழக்கை பதிவு செய்து அதை ஏன் அரசியல் ஆயுதமாக மத்திய அரசு பயன்படுத்தக்கூடாது? சரி, இப்ப நீங்க கேட்டதுக்கு ஈடியை வச்ச ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ டாஸ்மாக் விஷயத்துல இடி வழக்கு போட்டது, விசாரணை நடத்தியது. அது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் என்ன கூறியது? டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அத்துமீறி செயல்பட்டு இருக்கிறது, அரசமைப்பு சாசனத்தை மீறி இருக்கிறது சொன்னாங்களா இல்லையா? சோ ஈடிக்கும் தானே இடி கிடைச்சிருக்கு. அதனால தான் சொல்றேன், இது கடைசியில நீதிமன்ற வரம்புக்குள்ள வந்திருக்கு. நீதிபதியோ நீதிமன்றமோ நினைச்சாதான் ஒருத்தருக்கு பதவி நீக்கம் என்பதே ஏற்படும். இது மோடி தீர்மானிக்கிற இடத்துல இல்ல, எந்த அரசும் தீர்மானிக்க முடியாது. அதனால இது பழி தீர்க்கும் நடவடிக்கை மோடி எதிர்கட்சிகளை குறிவைக்கிறார். இது சும்மா ஜிமிக்ஸ். 30 நாட்களில் ஜாமீன் பெற்ற ஒருவர் அமைச்சராக தொடரலாம். அவர் அமைச்சராக வந்துவிட்டால் அவர் மீதான விசாரணை எந்த அளவுக்கு நேர்மையாக நடத்தப்படும்? நல்ல கேள்வி. இது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி விஷயத்தோட ரிலேட் ஆன ஒரு கேள்வி. செந்தில் பாலாஜி விவகாரத்துல என்ன நடந்தது? அவர் ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ உச்ச நீதிமன்றம் கூறியது, நீங்கள் அமைச்சராக இருக்கும் வரை எங்களால் ஜாமீன் தர முடியாது. ஏன்னா நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், நீங்க சாட்சிகளை கலைச்சிட்டீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன பண்ணார்? நான் அமைச்சர் பதவியில ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னார். அவர் அமைச்சர் பதவியில இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது. ஆனால் ஜாமீன் கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்துல அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் அல்வா கொடுத்தார். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் ரொம்ப எரிச்சல் அடைந்தது. அப்பதான் அவங்க கூறினாங்க, இந்த நீதிபதிகள் கூறினார், ஒண்ணு அவர் ஜெயிலுக்கு போகணும், இல்லாட்டி அமைச்சரா இருக்கணும். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் நாங்க ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டோம். அவர் அமைச்சர் பதவியில தொடரணும்னு ஆசைப்பட்டால் அவருடைய ஜாமீனை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம், அவர் திரும்ப சிறைக்கு போகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறினார். இதனுடைய சாராம்சம், இதனுடைய அடிப்படை ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, அமைச்சர் பதவியில குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தால் அது பேராபத்து, அது அந்த விசாரணையை பாதிக்கும். அதனால குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய ஒருவர் சிறையில் இல்லாமல் இருந்தாலும் அமைச்சராக இருக்கக்கூடாது. இதுதான் உச்ச நீதிமன்றத்தின் எதிர்பார்ப்பு ஸ்பிரிட். அதனால்தான் சொன்னேன், அதோட கம்பேர் பண்ணால் இந்த மசோதா அந்த அளவுக்கு கடுமை காட்டவில்லை. ஆக்சுவலா இந்த மசோதால குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் சிறையில் இருந்தாலும் சிறையில் இல்லாவிட்டாலும் அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதாக வந்திருக்கணும். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த மசோதா அந்த அளவுக்கு கடுமை இல்லாத மசோதா, ஒரு எளிய மசோதா. ஆனா இந்த மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் இந்த அலறாங்கன்னு நான் சொன்னேன். சோ செந்தில் பாலாஜி விஷயத்துல உச்ச நீதிமன்றம் என்ன எதிர்பார்த்ததோ அதை பூர்த்தி செய்கிற விதத்துல இந்த மசோதா இல்லை. இருந்தாலும் ஏற்கனவே ஒண்ணுமே இந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இப்படி ஒரு மசோதா வந்திருப்பதே ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரோக்ரசிவான விஷயம். ஆனால் இது ஒரு முழுமையான மசோதான்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கடுமையா இருந்திருக்கணும் இந்த மசோதா. இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை சீர்குலைக்கும் முயற்சி என்கிறாரே மம்தா பானர்ஜி. சரி, மம்தா பானர்ஜிக்கு அவரை பற்றின ஒரு பயம் இருந்துக்கும். என்னைக்கு தன்னை உள்ள உட்காத்தி வச்சிருவாங்களோ அதனால எங்கேயாவது போயிருமோ, தனக்கு ஜாமீன் கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் இந்த பதவியை இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கலாம். அதனால சொல்லி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது இந்திய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானது, அதனுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சா கோர்ட்டுக்கு போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க. ஏன்னா எந்த ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றினாலும் அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா என்று கூறுவதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் தான் இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி நீதிமன்ற சுதந்திரம் வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ 2015 மோடி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தார், அதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார். லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் கூடி நிறைவேற்றி
ஜனாதிபதியால் அந்த மசோதா கையெழுத்திடப்பட்டு சட்டமான ஒன்றை உச்ச நீதிமன்றம் நல் அண்ட் வாய்டு, அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று கூறி நிராகரித்தது, குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தது. அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கொலிஜியம் மூலமா நீதிபதிகளை நியமிக்கிறாங்கல்ல, அதற்கு பதிலாக IAS IPS ஆபீசர்ஸ் தேர்வு செய்யற மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல இந்த மாதிரி நீதிபதிகளையும் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு வழிவகை செய்யக்கூடிய, அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்க மெயினுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க, மெயின்ல பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போவாங்க, இன்டர்வியூ மூலமாக நீதிபதிகள் தேர்வு செய்யப்படுவார். அதை முறைப்படுத்துறது இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் என்னன்னா, நீதிபதிகளே தேர்வு செய்கிறார், கொலிஜியம் சிஸ்டம். அதுல வெளிப்படைத்தன்மை கிடையாது. என்ன காரணத்துக்காக நேற்றுக்கு வரைக்கும் லாயரா இருந்த ஒருத்தரை திடீர்னு நீதிபதி ஆக்கினாங்க, அதே லாயர் அளவுக்கு சர்வீஸ் இருக்கக்கூடிய இன்னொரு லாயரை ஏன் நீதிபதி ஆக்கல? இந்த விதமான எந்த கேள்விக்கு கொலிஜியம் எப்போதுமே பதில் சொன்னது கிடையாது. கொலிஜியத்துல வெளிப்படைத்தன்மையே கிடையாது. சில நீதிபதிகள் கொலிஜியத்துல இருப்பாங்க, அவங்க திடீர்னு முடிவு செய்வாங்க. அவங்க முடிவு செஞ்சு அந்த நீதிபதிகளை யாரை தேர்வு செஞ்சிருக்காங்களோ அந்த பெயர்களை மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க, மத்திய அரசு ஓகே பண்ணும், அதற்கு பிறகு நீதிபதிகளாக வருவார்கள். இப்போ அதையும் சிவில் சர்வன்ஸ் மாதிரியா வெளிப்படைத்தன்மை கொண்டதா அதை ஒரு ப்ராசஸுக்கு உட்படுத்தி இந்த மாதிரி நீதிபதிகளை அரசு நியமிக்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு சட்ட மசோதா தான் இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் மசோதா. அதை உச்ச நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. சோ மம்தா பானர்ஜிக்கு இப்படி ஒரு மனக்குறை இருக்கிறது என்றால் அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாளை ஒரு கருப்பு நாள் என்று சொல்லி இருக்கிறாரே முதல்வர் மு.க. ஸ்டாலின். இல்ல, எனக்கு ஆச்சரியம் இல்ல. சுதந்திர தினத்தையே கருப்பு தினம் என்று சொன்னவருடைய அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் ஸ்டாலின். அவர் இவ்வாறுதான் சொல்லுவார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.